இப்பொழுது எங்கள மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற கேள்வியோட தமிழ் கட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார். அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றை செய்கின்றார். சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கான குடியுரிமை இன்னமே வழங்கப்படவில்லை என்ற கூட இன்னும் முழுமையான குடியுரிமை கொடுக்கப்படும் அழுத்தத்தை கொடுத்திருக்கு. மேலும் ஒரு ஏழ்மை தன்மையை தான் கொடுத்திருக்கு. ஏன்னால் இந்த வணக்கம் வினோயன் வணக்கம் என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் எங்களுக்கு அதிகார பகிர்வு எப்போது கிடைக்கும், இப்பொழுது எங்கள மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற கேள்வியோட தமிழ் கட்சிகள் சில பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அதுக்கு முதலே வழங்கப்பட்ட ஓரளவேனும் மக்களுக்கு நிம்மதியை வழங்கக்கூடியதாக குறிப்பிடப்படும். அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு சில கட்சிகளால் குறிப்பிடப்படும் மாகாண சபை முறைமையானது மீண்டும் அரசாங்கத்தால் பறிக்கப்படுகின்றதா, அவர்கள் ஒரு திட்டமிட்ட சதியின் மூலம் அதை தங்களது அதிகாரத்திற்குட்பட்ட எம்பிக்கள் மூலம் அதை பறிக்க பார்க்கின்றனர் என்ற கேள்வியை தான் இப்ப முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை காலமாகவே இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையாட்டு பாரிய ஒரு இயக்கம் ஒன்று காணப்படுகிறது. இது வடகிழக்கு மக்களுடைய இயக்கத்தை தாண்டி தென்னிலங்கையில ஆட்சியை இழந்தவர்கள் பெரும் இயக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு உள்ராஜ்யம் இல்ல, பார்லிமெண்டும் இல்ல, நிறைவேற்றுத்துறையான ஜனாதிபதி அதுவும் இல்ல, எங்களுக்கு இல்ல. அப்ப இந்த மாகாண சபை தேர்தலை ஆட்சியம் கடந்த காலத்தில் மாகாண சபையை வெளிப்படையாகவே புறக்கணித்தவர்கள் கூட இந்த மாகாண சபை தேர்தல் நடந்த கொஞ்சம் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும், கொஞ்சம் ஆசனங்கள் கிடைக்குது, தென்பாசியோடு இருக்கு. அதனால தென்னிலங்கையில வந்து அந்த ஆட்சி இழந்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து முக்கியமாக பார்க்கப்பட்ட இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரம் கிடைக்குமா இல்லையா என்பதை தாண்டி ஓரளவு கொஞ்சம் இருக்கிறதுக்கு பரவாயில்ல என்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு. அப்ப இதை எடுத்துட்டு மிச்சத்தை கொஞ்சம் காலகாலமா எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பகுதி நேரம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்றது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்திருக்கு. அந்த அறிக்கையை பார்த்தால் என்ன அந்த அறிக்கையில சொல்ற விடயம் என்னண்டா, அந்த மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் அதுக்காக வேண்டி தனியாக நடத்தப்படும் தேர்தல் மூலம் நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்படுவதன் மூலமே இது கடந்த காலங்கள் நடைபெற்றது. இதுதான் அந்த மாகாண சபைகளுக்கான சட்டம் சொல்லுது. ஆனா இந்த என்பிபி அரசாங்கம் இதை கடைபிடிக்கின்றதா என்று கேட்டா இல்ல. இந்த என்பிபி அரசாங்கம் வடக்குல மட்டும், அதாவது ஏனைய மாகாணங்களை தவிர்த்து வடக்குல மட்டும் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தும் விதமாக தங்களது எம்பிக்களுக்கு இந்த மாகாண சபையோட அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. அந்த மாகாண சபையோட அதிகாரங்கள் வழங்கி கல்வி, சுகாதாரம் மற்றும் ஏனைய மாகாண சபைகள் சார்ந்த விடயங்கள்ல தங்களது அதிகாரத்தை செலுத்த பார்க்கின்றனர் என்ற கருத்து வந்து இந்த மாகாண சபைக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. உள்ராட்சி மன்றம், கல்வி, விவசாயம் போன்ற அதிகாரம். அப்ப இதுகள் இதற்கான பொறுப்பானவர்கள் யாரா இருக்க வேண்டும் என்றால் சட்டப்படி கூறப்பட்டிருக்கா. யார் சொல்லியிருக்காங்க? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் சொல்லியிருக்கு அறிக்கையில. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிகாரம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அவர்கள் தான் இதை பொறுப்பா வழங்கணும். ஆனால் அப்படி இல்ல அடிக்க அந்த தேர்தல் நடைபெறாடிக்கு யாருக்கு வழங்கணும்? இந்த ஆளுநர் அவருக்கு இருக்கும் அந்த அதிகாரம். அதை பார்த்துக் கொள்ளணும் பொறுப்பா இருந்து என்ன மாதிரி இருக்கு அது சட்டம் சொல்றேன். ஆனால் இப்ப இருக்கிற வடமாகாண ஆளுநர் வந்து பத்திரிகை மூலமாக அவர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கா. யாருக்கு? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தகவல் கிடைச்சிருக்கா. பத்திரிகை மூலம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன, இந்த ஆளுநர் வந்து என்பிபி, ஏவிபி உறுப்பினர்களுக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார், சட்டவிரோதமாக கொடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் யாரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் முன்வைக்கப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த விடயத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்பிபி அரசாங்கம் எப்படியான திட்டத்தை இந்த வடக்கு மாகாணத்தில் தீட்டி வருகின்றது என்ற கேள்வி தான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுப்பியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஏனைய மாகாணங்கள்ல இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஏன் நீங்க வலிந்து வடக்கு மக்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க? நாங்க இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறோம், இது எங்களுக்கான சரியான அதிகார பகிர்வு கேட்கிற சந்தர்ப்பத்தில் இப்படியான செயற்பாடு நியாயபூர்வமாக அமைகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்புறதோட இந்த ஆளுநர் மீதான தனது கண்டனை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆளுநர் என்றவர் எப்படி செயற்படணும்டா, தங்களுக்கான அதிகாரம், அதாவது வந்து மாகாண சபை கலைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவன் அனைத்து அதிகாரங்களையும் தான் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தான் செயற்பட வேண்டும். ஆனா இந்த அவர் வந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார். இந்த அரசாங்கத்துக்கு செயற்பாடுகளுக்கு துணை போகிறதன் மூலமாக அவர் அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றை செய்கின்றார். இந்த இப்படியான அதிகார துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் இனி எதிர்காலத்தில் இவர் ஒரு நாசகார சம்பவத்திற்கு இடமளித்தார் என்ற ஒரு கேள்வியை நிலையை உட்படுவார் என்ற கண்டனத்தையும் தெரிவித்திருக்காங்க. அப்ப இப்படி அப்ப பார்ப்போம் வருங்காலத்தில் எவ்வாறு இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற போகிறதா இல்லையா, அல்லது மீண்டும் எங்களுடைய தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளேயே இந்த ஆசன போட்டிகளுக்கு அடிபட்டு கொள்ள போறாங்களா, அல்லது இந்த ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த ஒன்று இணைவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்னென்றால், இந்திய பிரதமருக்கு யார் கடிதம் எழுதியிருக்கிறார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் இலங்கை அகதிகள் தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்.
கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டில இருந்து 40 வருடமாக தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் காணப்படுகிறார்கள். அப்ப இவர்களுக்கு நிரந்தரமான குடியுரிமை வழங்கணும், நிரந்தரமான நீண்டகால விசா திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கிறார். யாருக்கு என்று பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு. யார்? மு.க. ஸ்டாலின் எழுதின இந்த கடிதத்தில் இன்னொரு விடயம் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த இலங்கை தமிழ் மக்கள், அதாவது 83ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியா தமிழகத்தில் வாழ்ந்து வர இந்த தமிழர்கள் கொஞ்சம் பேர் முகாமிலையும் வசிக்காங்க, முகாமை தாண்டி நிறைய பேர் வசிச்சு வராங்க. இதுல அதிகப்படியானவர்கள் தற்பொழுது இந்தியாவில் பிறந்தவர்களாக காணப்படுகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கான குடியுரிமை இன்னமே வழங்கப்படவில்லை என்ற தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள், அந்நிய நாடுகளே தங்களுடைய குடியுரிமை வழங்குகின்ற சூழ்நிலையில பக்கத்தில் இருக்கிற சொந்த நாடு, சொந்த இனம் அவர்களே நம் குடியுரிமை வழங்காமல் இருப்பது கொஞ்சம் எதிரியை கொடுக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடம், குறிப்பாக பார்க்க போனால் இந்த இந்தியாவிலே பிறந்தவர்களுக்கு கூட இன்னும் முழுமையான குடியுரிமை கொடுக்கப்படவில்லை என்றுதான் அங்கே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் இவர்கள் தமிழ்நாட்டு தற்போதைய அரசாங்கம் ஏன் இந்த கடிதத்தை எழுதுகிறாண்டா, அந்த எலெக்ஷன் வருது, 2 மாதத்தால இன்னும் தேர்தல் நடைபெற போகிறது. அப்ப இதை முன்னிட்டு தான் இவர்கள் எழுதுறார்களா இவ்வளவு நாள் இருந்துட்டு இன்னொரு விமர்சனமும் இந்திய பரப்புல பரவி வருகிறது. ஏன்னா இது கடந்த காலங்களோட சேர்த்து பார்த்தோம்னா இது 2வது கடிதம் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்படுறது. அது தமிழக, அதாவது இலங்கை தமிழர் விடயத்துல இது 2வது விடயமா தான் இப்படியான கடிதங்கள் எழுதப்படுது. இது ஒரு தேர்தல் பின்னணியா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அண்மையில கூட கயந்தகுமார் அவர்கள் போயிருந்தார். அந்த நேரத்தில் கூட ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுக்கு பிறகு இப்ப இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தை எழுதிக்கொண்டே இருக்கிறீங்க, ஒரு முடிவை சொல்லுங்கடாப்பா. ஏற்கனவே சமஷ்டி அது வலியுறுத்தி கடிதம் மட்டும் எழுதியிருக்கப்பட்டிருக்கு. இப்ப குடியுரிமை வழக்கு கொண்டு கடிதம் எழுதியிருக்கு. சரி, ஏதாச்சும் ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். இதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன அடுத்ததாக இந்த சம்பள உயர்வை பற்றி பார்த்தால், மலையக மக்களுக்கு 1750 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம், தை மாதத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆனா இந்த வழங்கப்பட்டு வருகிற அந்த சம்பளம் எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த கம்பெனிகளுடன் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் பல கேள்விகள் சமூகவாசிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறாங்க, தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக கேட்கிறாங்க, மற்றும் இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களை பார்த்து கேட்கிறாங்க. இந்த 3 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு நீங்க இப்படியான சம்பள உயர்வு வழங்குவீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த 3 வருடத்தை தாண்டியதானவர்களோட நிலைமை என்ன? சம்பள உயர்வுக்காக இவர்கள் மீண்டும் போராட வேண்டுமா ஒரு கேள்வி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன் அப்ப இந்த 3 வருஷம் ஒப்பந்தம்? அப்ப அதுக்கு தான் அமைச்சர், ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர் தன்னுடைய ஒரு பத்திரிகையில வெளியிட்டிருக்காரு. பத்திரிகையில மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல்ல முக்கியமான விடயத்தை சொல்றாரு. என்னன்னா 3 வருஷத்துக்கு பிறகு வரிகள் அதுல கூடும் தானே, லாபங்கள் கூடும். அப்ப அதுல சம்பளத்தை நாங்க மாற்றி கொள்வோம் என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்காரு. யார் அவர் சொன்னார்? பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு மழுப்பல் கதை பல்வேறுபட்டவர்களால் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈவத்தோட்டப்படுவது அடிக்கடி கேள்வி எழுப்பினார். நீங்க வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் இந்த அடுத்த வருஷம் இதை கொண்டு வருவீங்களா என்ற மாதிரி அவர் தன்னுடைய கேள்வி கேட்டிருக்கார். அதே நேரத்தில் இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த மூவ் பண்ணி இருக்கு தானே இந்த இதுல பார்க்கும்போது, இந்த கொழுந்து பறிக்கிற எண்ணிக்கையில் மற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என்று பல்வேறுபட்ட சலுகைகளை நிப்பாட்டி தான் இந்த சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக இன்னொரு பக்கத்திலான ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் அதிகப்படியான கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஆனால் இதுல வினோயன் அண்மையில ஜனாதிபதி அவர்கள் இந்த நிலையத்துக்கு போகும்போது அந்த வரி இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டதுக்கு நிறைய வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலேயே சில சமூக ஆர்வலர்கள், பல ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இந்த சம்பள உயர்வு மக்களுக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்திருக்கு, மேலும் ஒரு ஏழ்மை தன்மையை தான் கொடுத்திருக்கு. ஏன்னால் இந்த சம்பள உயர்வுக்காக இந்த கம்பெனிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தங்களுடைய அந்த மக்களுக்கு இதுவரை காலம் வழங்கி வந்த பல்வேறுபட்ட சலுகைகளை நிப்பாட்டி இருக்கு. அப்ப இதுவரை 20 கிலோ பறிக்க வேண்டிய இடத்துல 25 கிலோ பறிங்கோ என்ற மாதிரி தங்களுடைய கட்டளைகளை பிறப்பித்து வருகிறாங்க. அப்படி 25 கிலோ பறிக்காட்டி
அரை நாள் சம்பளம் தான் கொடுக்கப்படுகிறது என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளும் இவர்கள் கையாள வேண்டும், இதையும் சரியான முறையில் தட்டி கேட்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒவ்வொரு வருடம் மாத்தி கொண்டு போயிடும். அப்ப நிரந்தரமான அடிப்படை ஊதியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களுடைய உரிமை குரல்களும் அங்கு மறுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. சமூக வலைதளங்களில் கதைக்கிற கருத்து எங்கட தனிப்பட்ட கருத்து ஒன்றும் இல்லை. இதை நாங்க சொல்லல, பாராளுமன்றத்தில் கூட முக்கியமான பேர்கள் போய் கதைச்சிருந்தேன். அப்ப அதுகளை அடிப்படையாக வச்சு நாங்க இந்த கதையை சொல்றோம். பேர் சொல்றே இல்ல, வினோஜன் மோவினும் சொன்னார்கள். ரெண்டு பேர் வினோஜன் இல்ல, சரியா? வாரான தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பொலிட்டிக்ஸ். நன்றி, வணக்கம்.